ஸ்டார்ட். ஹாய், மை நேம் இஸ் கீர்த்தனா. நான் உங்ககிட்ட Saree Draping Class வந்திருந்தோம். ஆக்சுவலி லாஸ்ட் வீக்கே ஒன் டே வந்திருந்தோம். அப்போ எங்களுக்கு டைம்லையும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோம், வந்ததும் நாங்கள் லேட்டு. அப்போ என்ன சொல்லித்தர முடிஞ்சோ அப்போ பொறுமையாக பார்த்து சொல்லி கொடுத்தாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக. அப்புறம் அட்லாஸ்ட் ஒரு வீடியோ சென்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு. இப்போ இன்னொரு நாள் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இன்னொரு நாள் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி டைம் எடுத்து எங்களுக்கு அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈச் பை ஸ்டெப்பாக நானும் என் ஃப்ரெண்டு வந்திருக்கோம். 2 பேத்துக்கும் சேர்த்து பொறுமையாக தனித்தனியாக எப்படி Saree Draping எப்படி பண்ணணும், ஃபோல்டு எப்படி பண்ணணும் எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆக்சுவலி கிளாஸே 3 hours தான். ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 5 hours வந்துருக்கோம், இன்றைக்கி ஒரு 5 hours ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஆக்குபைடாக தான் இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஈச் லைன் பை லைன் ஒவ்வொருத்தரும் பொறுமையாக சொல்லி தராங்க. ஈவன் எப்படி அயன் பண்ணணும், எப்படி ட்ரேப் பண்ணணும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் எவ்வளோ தராங்க, எந்தெந்த பின் யூஸ் பண்ணணும், ஹோல்டர் என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே ஆக்சுவலி A to Z எல்லாமே சொல்லி தராங்க Saree Draping வச்சு. இதுமாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கூட ஆட் பண்ணுறாங்க. இது இப்படி பண்ணால் எப்படி செட் ஆகும், 2-3 மெத்தட் ஆல்டர்னேட்ஸாக வச்சுருக்காங்க. இது இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஷியோராக வந்து Saree Drapingனா சூப்பராக பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துட்றாங்க. ஒரு பிரைடுக்கு எப்படி Saree Drape பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. தேங்க்யூ.